இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 11. நம் மனநோக்கம் தூய்மையாய் இருத்தல் வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் காணப்படும் சகல பாவங்களையும் முற்றிலுமாய் கழுவிக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். குறிப்பாக யாரோ சிலர் மீது கொண்ட தவறான மனநோக்கங்களை மிக கவனமாய் நம்மிடமிருந்து கழுவிக்கொள்ள வகை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த உள்ளான மனநோக்கங்கள் மறைந்திருக்கும் புற்றுநோயை போல் நம்மிடம் தங்கி ஒரு நாள் நம்மை அழித்து விடும். பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜாவின் உறவினனான சீமேயி என்பவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சவுல் மரித்து இஸ்ரவேலின் ராஜாவாய் தாவீது வந்தவுடன் இந்த மனுஷன் தன் இருதயத்தின் ஆழத்தில் தாவீதை குறித்து ஓர் கசப்பை வைத்திருந்தான். இதை 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5-14 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். இவ்வாறு நீண்ட நாட்களாய் சீமேயின் இருதயத்தில் மறைந்திருந்தவைகள் ஒரு நாள் வெளியே வந்துவிட்டது. தன் சொந்த மகன் அப்சலோமின் முரட்டாட்டத்தால் தன் ஜீவன் தப்ப தாவீது ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் இந்த சீமேயி தாவீதிடத்தில் வந்து தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்ட இரத்த பிரியன் என இழுத்து அவன் மீது கற்களை எறிய தொடங்கினான். ஆம், உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஒரு துன்பத்தில் அகப்படும் போது உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கும் சகல தீய எண்ணங்களும் வெளியரங்கமாகி கொட்டப்பட்டு விடும். பிற்காலங்களில் அப்சலோம் கொல்லப்பட்டு தாவீது மீண்டும் ராஜாவாய் திரும்பி வந்த சமயம் சீமேயு பயந்து தாவீதிடம் மன்னிப்பு கேட்கும்படி ஓடி வந்தான். தாவீது அவனை மன்னித்து நான் உன்னை கொல்ல மாட்டேன் எனவும் அவனுக்கு வாக்கு தந்தான். இப்போது சக்கரம் மாற்றி சுழன்று சீமேயின் மீது கொண்ட உள்ளான கசப்பை தாவீது தன்னிடமிருந்து கழுவிக்கொள்ள தவறிவிட்டான். அது நிமித்தமாய் அவன் மரிப்பதற்கு முன்பாக தன் மகன் சாலமோனை பார்த்து, சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான், என்னை தூஷித்த அவனை நான் கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நான் தந்த வாக்கு உனக்கு பொருத்தமாகாது. நீ ஞானமாய் நடந்து ஏதாயிலும் தந்திரமான வழியில் சீமேயை குற்றமுள்ளவனாய் கண்டு அவனை கொன்று போடு என கூறினார். 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனங்கள். சாலமோனும் அவ்வாறாகவே சீமேயை பழி வாங்கி பின்பு மரித்து போனார். இது எத்தனை துயரமான மரணம்! ஒரு தேவனுடைய மனுஷனாய் பல வருடங்கள் வாழ்ந்துவிட்டு முடிவில் பழிவாங்கி அடையும் இழிவான மரணம். தீய மனநோக்கம் கூடவே கூடாது. ஜெபிப்போமா. எங்கள் பரம தந்தையே, பிறரை குறித்த தவறான மனநோக்கங்களை நாங்கள் நித்தமும் கழுவி வாழாவிட்டால் எங்கள் பக்தியின் ஜீவியம் வீணாகிவிடும் என காட்டியமைக்கு உமக்கு நன்றி. ஆமேன்.